எப்படி இருக்கு? ஜேடி. திருஷ்யம் 3 இந்த படம் வந்து பார்த்துட்டு, படம் எப்படி இருக்குன்னு கேட்கறத விட, இந்த படத்த பார்த்தவங்க எப்படி இருக்காங்க வேணா கேட்கலாம். அதாவது திருஷ்யம் 1 பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். அது மலையாளத்திலும் சரி, தமிழ்லயும் சரி, இப்ப கூட நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். 1 சூப்பரா இருக்கும். 2வும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஆனா நம்ப 3 பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத பெரிய டிசப்பாயிண்ட். ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டிசப்பாயிண்ட். அந்த படம் வந்து எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. எதுக்கு எடுத்தாங்க? என்ன கதை? ஒண்ணுமே புரியல. ஒரே ஒரு சீன் கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணம் நடந்துச்சா? இல்லையா? அப்படின்றதுக்காக அந்த படத்த 2 மணி நேரமா எடுத்து வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் கிடையாது. ஒரு த்ரில்லிங் கிடையாது. ஒண்ணுமே இல்ல. இதுல 10வதுக்கு வேற அடுத்த பார்ட் வேற வரதுக்காக ஒரு லீடு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. தமிழ்ல எப்படி 1 எடுத்துட்டு முடிச்சுட்டாங்களோ, மலையாளத்துல வந்து பார்ட் 2 எடுத்தாங்க. அது நல்லாவே இருந்தது. ஸோ அத வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாம 3வதா ஒண்ணு எடுத்தாங்க. 2 சுமாரா தான் இருக்கும். ஆனா, இப்ப இந்த 3 பார்த்ததுக்கு அப்புறம் 2 பரவாயில்லப்பா அப்படின்ற சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ படத்த பார்த்துட்டு கதறு கதறு கதறுனவங்க இருப்பாங்க தியேட்டர்ல. ஸோ நீங்க தியேட்டர்ல பார்த்து கதறுனீங்களா? மொபைல்ல பார்த்து கதறுனீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 4 வரணும்னு நினைக்கிறீங்களா?